ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டலில் செய்யக்கூடிய கெட்டிச்சால்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ சேர்த்து புரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்து வதங்கினதும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் அரை வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து புரிஞ்சதும் பிரியாணியில் பொடியான இருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். இதனுடைய கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்து வதங்கினதும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து கலந்துட்டு வறுத்தரைச்ச மசாலாவை சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். மிக்சி ஜார்ல துருவன தேங்காய் 1/2 கப், 6 முந்திரி, ஊற வச்ச கசகசா சேர்த்து நைஸா அரைச்சிட்டு சால்னாவோட சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு திக்கானதும் கொத்தமல்லி தூவி இறக்குனா டேஸ்டியான கெட்டிச்சால்னா ரெடி. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.